சித்தர்களின் விஞ்ஞானம். இன்றைய விஞ்ஞானப்படி ஆராய்ந்தாலும் பிரபஞ்ச சக்தியினுள் ஆல்பா கதிர்கள், பீட்டா கதிர்கள், எக்ஸ் கதிர்கள், வெப்ப கதிர்கள், ஈர்ப்பு விசை, மின்சார சக்தி, காந்த சக்தி என பலவிதமான சக்திகள் அடங்கியுள்ளன. ஆனால் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே நம் விஞ்ஞானிகள், அதாவது நமது மெய்ஞானிகள், இந்த விஞ்ஞான உண்மையை அறிந்திருக்கின்றனர். அனைத்தையும் உள்ளடக்கிய மகாசக்தியே ஆதிசக்தி. அதனுள் அடங்கியுள்ள பிற சக்திகளே அந்த சக்திகளின் வீரியத்திற்கு ஏற்ப கடவுள்கள், துணை கடவுள்கள், சிறு தெய்வங்கள், யோகினிகள், யட்சிகள், பூதகணங்கள், திக்கு பாலகர்கள் என வகைப்படுத்தப்பட்டனர். நம் தெய்வங்கள் என ஆராதனை செய்யும் அனைத்துமே ஒவ்வொரு விதமான சக்திகள் தான். வெவ்வேறு விதமான சக்திகளுக்கு வெவ்வேறு தெய்வங்களின் பெயர்கள் சூட்டப்பட்டுள்ளன. குறிப்பிட்ட சக்திகளை நாம் வசப்படுத்தவே, நம்மிடம் வசீகரித்துக் கொள்ளவே ஆராதனைகள், பூஜைகள், மந்திரங்கள், யந்திரங்கள், பிரார்த்தனைகள் என பல வழிமுறைகளை நம் முன்னோர்கள் உருவாக்கி வைத்துள்ளனர். இந்த வழிமுறைகளில் மிகவும் முக்கியமானது முத்திரை. நீங்கள் ஒரு தெய்வத்தை ஆராதனை செய்யும் போது அந்த தெய்வ சக்திக்கான முத்திரையை ஆராதித்தால் அந்த சக்தியை உங்களிடம் எளிதாக ஈர்த்துக்கொள்ள முடியும். இதையே தேவவசியம் என தந்திர யோகம் கூறுகிறது. தேவவசியத்திற்கு பல நுட்பமான வழிமுறைகள் தந்திர யோகத்தில் உள்ளன. தேவவசிய முத்திரைகள் மிக எளிமையானவை, எளிதில் கற்றுக்கொள்ளலாம். எவர் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம். அந்த தெய்வீக சக்தியின் கடைக்கண் பார்வை உங்கள் மேல் விழும். தெய்வத்தை உங்களால் நிச்சயம் வசீகரித்துக் கொள்ள முடியும்.